பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட ஏசாயா 25வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்துக்கோங்க. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள். ஆமீன். இந்த இடத்துல பக்தர் தேவனை நோக்கி சொல்கிறார், கர்த்தாவே நீங்கள் தான்ப்பா ஜீவனுள்ள தேவன், நீங்கள் மாத்திரம்தான் தேவன், உங்களை தான் நான் உயர்த்துவேன், உங்கள் நாமத்தை நான் துதிப்பேன். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிதா, வல்லமையுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டவராக இருக்காரோ அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னங்கிறது தான் அவர் பேரே. ஸோ அப்படிப்பட்ட தேவனே நீங்கள் எனக்கு முன்னாடியும் நிறைய ஆலோசனை சொல்லியிருக்கீங்க, அதிசயங்கள் செஞ்சுருக்கீங்க, உங்கள் சத்தியத்தில் என்னை நடத்தியிருக்கீங்க. நான் உங்கள் சத்தியத்தில் நான் உறுதியுமானவைகளாக இருக்குது உங்கள் சத்தியம், அதில் நான் நிற்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட தேவனோட மகளா ஊழியக்காரியாக நான் பிரஜையாக வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன், ஒரு அறிக்கை. இது புரியுதா? நீங்கள் இந்த ஜபத்தை செஞ்சு பாருங்கள். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய அந்த நாமத்தில் உள்ள வல்லமைகள் எல்லாம் உங்களோட கேரக்டரிஸ்டிக், நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கீங்களோ உங்களை மாற்றுறதுக்கு இந்த ஜபம் ஒரு எப்படி இருக்கும்னாக்கா ஒரு மிகுந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதை நான் உணர்ந்து சொல்கிறேன் மனசார. இந்த ஜபத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறுதா இல்லையான்னு மாத்திரம் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ ஜபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தேவாதி தேவனே, நீர் மாத்திரமே ஜீவன் உள்ள தேவன். ஆண்டவரே, உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உமது நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். உமது நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அதிசயமானவைகளை செய்தீர் தகப்பனே. உம்முடைய நாமம் அதிசயமானவைகள். நீங்கள் எத்தனையோ அதிசயமானவைகள் ஆண்டவரே தேவ ஜனங்களுக்கு நீ செய்திருக்கிறது. இப்பொழுதும் தேவ ஜனங்கள் அவர்களோட எந்த காரியத்தில் அதிசயமானவர்கள் நடக்க வேண்டும், அற்புதம் நடக்க வேண்டும் காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அதிசயம் அற்புதம் நடக்கும்படியாக உம்மை உணர்ந்து உமது நாமத்தை அவர்கள் துதிக்கும் போது ஆண்டவரே அதிசயம் அற்புதம் நடக்க செய்வீராக. ஆண்டவரே, நீர் எவ்வளவோ ஆலோசனைகள் சொல்லி வழி நடத்திருக்கிறது. உம்முடைய சத்தியம் உறுதி உள்ளவைதான் இருக்கு ராஜா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எந்த சத்தியத்தில் நடக்க வேண்டுமோ, எந்த விஷயத்தில் எங்க மாற வேண்டுமோ அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் ஆண்டவரே உறுதியுமானவையா இருக்கிறது போல இவர்களும் உமக்குள்ளாக உறுதியாக இருக்க உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு சாட்சியாக வாழ்க்கை வாழ ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.